24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அஸ்வத்தாமாங்கிற சூப்பரான ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2020 வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, வயசு பொண்ணுங்க நிறைய பேர் தனக்கே தெரியாம கர்ப்பமாகறாங்க. ஹீரோவோட தங்கச்சியும் தன்னோட கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு தெரியாம தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்றாங்க. ஹீரோ அதை தடுத்து இதுக்கெல்லாம் யார் காரணம், அவனை கண்டுபிடிச்சாரா இல்லையா இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனு ஒரு லேடியா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. வெளியில இருந்து ஒரு சின்ன பையன் இதை பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு பெண் குழந்தை பிறக்குது. இந்த பையனும் உள்ள வந்து பாக்குறான். அம்மாவும் தங்கச்சிய பாருன்னு சொல்றாங்க. இவனும் தங்கச்சிய பார்த்து சந்தோஷப்படுறான். இப்ப 4 பேர் மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வராங்க. கார்ல வந்த ஒரு ஆள் இவங்களை கூப்பிடுறாரு. இவங்களும் அங்க போறாங்க. அந்த நபரும் ஒரு போட்டோவை அவங்ககிட்ட கொடுத்து வேலையை முடிச்சிருன்னு சொல்றாரு. அவங்களும் ஓகே சொல்றாங்க. இப்ப அந்த ஆளை காமிக்கிறாங்க. அடுத்து அந்த போட்டோவில் இருந்த பொண்ணை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் காலையில அந்த பொண்ணு வர்ற வழியில விளையாடுற மாதிரி நடிக்கிறாங்க. ஒருத்தன் அந்த பொண்ணு கிட்ட கீழே விழுந்த பந்தை எடுத்து தர சொல்றான். அவங்களும் அதை எடுக்கும்போது முனையில ஊசி மாதிரி ஒண்ணு அவங்க கையில குத்துது. அதனால அவங்களோட ரத்தம் கொஞ்சம் அதுல படுது. அவங்களும் கொடுத்துட்டு கொஞ்ச தூரம் நடந்து போறாங்க. இப்ப அவங்க ரத்தம் பட்ட இடம் ப்ளூ கலரா மாறுது. இதுல இருந்து அதுல ஏதோ கலந்துருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப போய்கிட்டு இருக்க அந்த பொண்ணு மயங்கி விழுகுறாங்க. அந்த கும்பலும் இவங்களை ஆம்புலன்ஸ்ல வச்சு தூக்கிட்டு போறாங்க. இப்ப ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது. அம்மாவும் பையனோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி அவன் வந்துட்டானான்னு கேக்குறாங்க. நான் வெளியில தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் அவன் வரலன்னு ஃப்ரெண்டும் சொல்றாரு. இப்பதான் ஹீரோவை காமிக்கிறாங்க. வேகமா வந்து ஃப்ரெண்டோட கார்ல ஏறிக்கிறாரு. ஹீரோ வீட்டுக்கு வந்துறாரு. இப்ப தங்கச்சியும் வாசலுக்கு வந்து ஹீரோவை முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரும் சாரின்னு சைகையிலே சொல்றாரு. ஹீரோவோட தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. அதனால எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோ முன்னாடியே வர்ற மாதிரி சொல்லிருப்பாரு. அதனாலதான் தங்கச்சி கோபமா இருக்காங்க. இப்ப இவரும் அவங்கள சமாதானப்படுத்துறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் பாத்ரூம்ல உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஒரு பொருள் எடுக்க வெளியே வராரு. அப்ப ஹீரோயின் வந்து இவருக்கு முத்தம் கொடுக்குறாங்க. ஏன் ஃபங்க்ஷன்ல என்ன கண்டுக்கவே இல்லைன்னு கேக்குறாங்க. இவரும் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துறாரு. ஹீரோவுக்கு நாய் குறைக்கிற சவுண்டு கேக்குது. அது தங்கச்சியோட ரூம் வாசல்ல நின்னு குறைச்சிட்டு இருக்கு. இவரும் எதேச்சியா ஜன்னல் வழியா பாக்குறாரு. அப்பதான் தங்கச்சி தூக்கு மாட்டி தற்கொலைக்கு ட்ரை பண்றாங்க. அவங்களும் அண்ணனை பார்த்துட்டு கதவை திறக்கிறாங்க. ஹீரோவும் உள்ள வந்து என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணேன்னு கேக்குறாரு. இப்ப தங்கச்சியும் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. சரி விடு, மாப்பிள்ள ரவி தானே காரணம், அவங்க குடும்பத்துல பேசிக்கலாம்னு சொல்றாரு. இப்ப தங்கச்சியும் என்னோட கர்ப்பத்துக்கு ரவி காரணம் இல்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவும் அதிர்ச்சி ஆகுறாரு. ரவி இல்லைன்னா வேற யார் காரணம், என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. இப்ப தங்கச்சியும் எனக்கு யாருன்னே தெரியலன்னு சொல்றாங்க. ஹீரோவும் என்ன சொல்ற, உனக்கு தெரியாம எப்படி நடந்திருக்கும்னு கேக்குறாரு. கவலைப்படாத, தைரியமா என்கிட்ட சொல்லு, எதுனாலும் பாத்துக்கலாம்னு சொல்றாரு. இப்ப தங்கச்சியும் அதே பதில தான் சொல்றாங்க. ஹீரோவும் டென்ஷன் ஆகி தங்கச்சியை பயங்கரமா திட்டுறாரு. இப்ப தங்கச்சி ஹீரோவோட கைய பிடிச்சு நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ மாப்பிள்ள ரவி கிட்ட வந்து நடந்த விஷயத்த சொல்றாரு. அவரும் எதுவும் சொல்லாம அமைதியா கிளம்பி போறாரு. அடுத்து தங்கச்சிக்கு கருவை கலைக்கணும்னு நினைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராரு. ஃபார்ம்ல அண்ணன் எழுதுறாரு. இத பார்த்துட்டு பக்கத்துல இருக்கவங்க ஒரு மாதிரி பேசவும் ஹீரோ கோவப்படுறாரு. அப்ப மாப்பிள்ள ரவி வந்து ஃபார்ம்ல சைன் பண்றாரு. இப்ப ஹீரோ தங்கச்சி கிட்ட இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே மறந்துரு, யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லாதன்னு சொல்றாரு. தங்கச்சிக்கும் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு நபர் உள்ள போறாரு. இப்ப ஹீரோ வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற எல்லாரையும் பயங்கரமா அடிக்கிறாரு. இதுல ஒருத்தன் ஹீரோட தங்கச்சியை ஃபாலோ பண்ணிருப்பான். அவன் அடிச்சு விசாரணை பண்றாரு. அவனும் என்ன சொல்றானா, நான் ஃபாலோ பண்ணது உண்மைதான், ஆனா நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றான். ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புறாரு. தங்கச்சியோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கும் போது காலேஜ்ல சீனியர் பையன் ஒருத்தன் கலாட்டா பண்ணதா சொல்றாங்க. அவன் ஒரு பார்ல தான் இருக்கான். இப்ப ஹீரோவும் அவனை தேடி வந்து பயங்கரமா அடிக்கிறாரு. என்னோட தங்கச்சியை ஞாபகம் இருக்கான்னு கேட்க, நான் காலேஜ்ல பார்த்தது, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்றான். சோசியல் மீடியாவில ஒருத்தன் தங்கச்சியை தொந்தரவு பண்ணிருப்பான். ஒருவேளை அவனா இருக்கலாம்னு நினைச்சு அவனை தேடி வராரு. இப்ப அவனையும் அவன் கூட இருந்த ஆளையும் பயங்கரமா அடிக்கிறாரு. அவனும் நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றான். ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. கோவத்துல கண்ணாடியை அடிச்சு உடைக்கிறாரு. சத்தம் கேட்டு அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்க தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றாரு. இப்ப அம்மாவும் ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க. ஹீரோயின் கால் பண்ண ஹீரோவும் போன் பேசிக்கிட்டே வெளியே வந்து கார் கிட்ட நிக்கிறாரு. அப்பதான் மாடியில இருந்து ஒரு பொண்ணு ஹீரோவோட கார் மேல விழுகுறாங்க. அவங்க கையில ஒரு பேப்பர் இருக்கு. அதை எடுத்து படிக்கிறாரு. அதுல என்ன எழுதிருக்குன்னா, என்னை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, என்னோட கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு எனக்கே தெரியலன்னு எழுதியிருக்காங்க. இப்ப அம்மா அங்க வந்து இத பார்த்து பயப்படுறாங்க. ஹீரோவும் அம்மா கிட்ட ஒண்ணுமில்லன்னு சொல்லிட்டு வேற கார்ல கூட்டிட்டு போறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணை மேல வச்சு பார்த்தேன்னு அம்மா சொல்றாங்க. அந்த பொண்ணு கருவை கலைக்கணும்னு டாக்டர்கிட்ட கேட்டிருப்பாங்க. டாக்டரும் முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இப்படி பண்ணிருக்காங்க. இப்ப அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் யாரையாவது நம்பி ஏமாந்து போயிறாங்கன்னு சொல்றாங்க. தங்கச்சிக்கு நடந்ததுதான் இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. ரெண்டுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு ஹீரோ நினைக்கிறாரு. இப்ப ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. கார் இன்சூரன்ஸ் சம்பந்தமா சில பேப்பர்ல சைன் போட வேண்டியிருக்கு. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
இப்போ ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பொண்ணை காணலன்னு சொல்லி நேத்தே புகார் கொடுத்திருப்பாங்க. ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட கேக்குறாங்க. அவரும் போன்ல ஏதோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இன்னும் கிடைக்கல, கிடைச்சா உடனே தகவல் சொல்றோம், நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாரு. இத பார்த்த ஹீரோவும் டென்ஷன் ஆகி இப்படித்தான் நடந்துக்குவீங்களான்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட கேக்குறாரு. அவரும் கோபமா பேச ஆரம்பிக்கிறாரு. 2 நாள்ல அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்ததை பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுக்க மாட்டாங்க. இதே மாதிரி பல கேஸ் இருக்கு. எதனால அந்த பொண்ணு காணாம போச்சுன்னு தெரிஞ்சாதான் எங்களால நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போறாரு. இப்ப ஹீரோ மிஸ் ஆன பொண்ணுங்க பத்தின டீடைல்ஸ வேகமா போட்டோ எடுத்துக்கிறாரு. அடுத்து காணாம போன பொண்ணுங்களோட வீட்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு. சில பேர் பொண்ணு கிடைச்சதா சொல்றாங்க. இப்ப போலீஸ்ல புகார் கொடுத்த அந்த பேரண்ட்ஸ பாக்குறாரு. அவங்களுக்கும் ஏதோ தகவல் கிடைச்சு கிளம்ப ரெடி ஆகுறாங்க. இப்ப அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கற மாதிரி வந்து அவங்கள கார்ல ஏத்திக்கிறாரு. அவங்களும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்றாங்க. ஹீரோவும் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டுட்டு என்ன நடக்குதுன்னு உள்ள வந்து பாக்குறாரு. இவங்க பொண்ணு மயங்கி விழுந்திருக்கா. யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. ஹீரோ இத பார்த்துட்டு மிஸ் ஆன இன்னொரு ஃபேமிலிக்கு போன் பண்றாரு. அந்த பொண்ணோட அப்பாவும் என் பொண்ணு கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட போனை கொடுக்குறாரு. ஹீரோவும் என்னாச்சுன்னு கேட்க, நான் எங்கேயோ மயங்கி விழுந்துட்டேன் போல, என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்திருக்காங்க அவ்வளவுதான் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் கடைசியா இறந்து போன ஒரு பொண்ணோட வீட்டுக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணோட அப்பாவும் தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. எல்லார்கிட்டையும் விசாரிச்சப்ப சில பொண்ணுங்க கிடைச்சிருக்காங்க, சில பொண்ணுங்க இறந்து போயிருக்காங்க. அப்படி கிடைச்ச பொண்ணுங்க கருவை களைச்சிட்டு தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப அந்த கும்பலை காட்டுறாங்க. ஒரு பொண்ணை நாளைக்கு அங்க வச்சு தூக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில ஹீரோயின் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருக்காங்க. இப்ப பொம்மை வேஷம் போட்டால் ஃப்ரெண்டுக்கு பூ கொடுக்குறான். அவங்களும் அதை வாங்குறாங்க. பூவோட மணில ஊசி மாதிரி ஒண்ணு அவங்க கையில குத்துது. அவங்களும் அந்த பூவை விட்டுறாங்க. அப்ப அந்த கும்பலை சேர்ந்த சில பேர் ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி வேஷம் போட்டு அந்த பொண்ணுக்கு பின்னாடி வராங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவுக்கு போன் பண்ணி ஃப்ரெண்டு மயக்கமாயிட்டா, வந்து ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டுட்டு அங்க வராரு. இப்ப ஹீரோ வந்து எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறாரு. அவங்களும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பாத்ரூம் போயிட்டு வரும்போது ஃப்ரெண்டு காணாம போயிருப்பாங்க. விசாரிக்கும் போது ஃப்ரெண்டு மயக்கமாயிட்டாங்க. அதனால ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்கன்னு சொன்ன உடனே இவங்களும் போய் பார்க்க அதுங்களே ஆம்புலன்ஸ் கிளம்பி போயிருது. இப்ப ஹீரோவும் ஆம்புலன்ஸ் வந்துருச்சான்னு கேட்க இன்னும் வரலன்னு சொல்றாங்க. இதை கேட்ட 2 பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு தெரிய வருது. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, உங்க ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸை தான் எடுத்துட்டு போயிருக்காங்க, இப்ப அது எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேக்குறாரு. முடியும் சார், மொத்தம் 5 ஆம்புலன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட இந்த இடத்த மட்டும் பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. முதல்ல இருக்கிற ஆம்புலன்ஸை செக் பண்ணி பாக்குறாரு. அங்க அந்த பொண்ணு இல்ல. ஹீரோயினும் அடுத்த இடத்த சொல்றாங்க. இவரும் வேகமா போய் செக் பண்றாரு. அதுலயும் அவங்க இல்ல. ஒவ்வொன்னா செக் பண்ணி பாக்குறாரு. 4 ஆம்புலன்ஸ்லயும் அவங்க இல்ல. அதனால கண்டிப்பா கடைசியா இருக்கிற ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்கணும்னு நினைச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஹீரோயினும் ஒரு இடத்த சொல்றாங்க. அந்த இடத்துல வழியே இல்ல. இவரும் நடந்து வந்து மாடியில ஏறி குதிச்சு போறாரு. 400 மீட்டர் இடைவெளியில தான் அந்த ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோவும் அதை பார்த்துட்டு வேகமா போறாரு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்க, எதிரில பாருன்னு சொல்றாங்க. இவரும் பாக்குறாரு. ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா அதுல ஆட்கள் யாரும் இல்ல. இப்ப ஹீரோ துரத்திட்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ பாக்குறாரு. அதுல ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் இதனோட இடத்த காமிக்கல, நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சு இப்ப வேகமா வந்து அந்த ஆம்புலன்ஸ் மேல மோதுறாரு. அதுவும் கண்ட்ரோல் இல்லாம ஒரு இடத்துல மோதி நிக்குது. அதுக்குள்ளதான் அவங்க இருக்காங்க. இப்ப ஹீரோ அங்க இருக்க ஆட்களோட பயங்கரமா சண்டை போறாரு. அதுல ஒருத்தன் மீனை வெட்டுற மாதிரி இவனை வெட்டி போடுங்கடான்னு சொல்றான். ஹீரோவும் அவங்க கூட பயங்கரமா சண்டை போறாரு. ஒரு கட்டத்துல அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அவங்களும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ அவங்களை தேடிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தனை கண்டுபிடிச்சு அவனை அடிக்கிறாரு. தங்கச்சியோட போட்டோவை காமிச்சு என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்றாரு. இப்ப மீதி இருக்கிற ஆட்களும் வெளியே வந்து ஹீரோ கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனால அவங்கள பிடிக்க முடியல. ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டை காப்பாத்திறாரு. இப்ப 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒருத்தன் சொன்ன டயலாக் இவருக்கு ஞாபகம் வருது. மீனை வெட்டுற மாதிரி இவனை வெட்டுறான்னு சொல்லியிருப்பான். இது அவருக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை அவங்க மீன் பிடிக்கிறவங்களா இருக்கலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர் மனோஜை காமிக்கிறாங்க. இப்ப அவரும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அங்க வேலை செய்யற பையன் ஒருத்தன், சார் இன்னும் ஒன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்றான். நான் 5 மணிக்கு மேல பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்லன்னு சொல்றாரு. சார் முக்கியமானது ஜட்ஜோட பொண்ணுன்னு சொல்றான். உடனே அவரும் திரும்பி பார்த்துட்டு வரேன்னு சொல்றாரு. உள்ள வந்து அந்த இறந்து போன பொண்ணு கூட உடலுறவு வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப கிஷோர் அப்படிங்கிற ஒருத்தரை காமிக்கிறாங்க. இப்ப அவரும் மனோஜ் கிட்ட இறந்து போன பொண்ணை கூட விட மாட்டியான்னு கேக்குறாரு. எல்லாம் ஒண்ணுதானு மனோஜும் சொல்றாரு. இப்ப ஹீரோ பீச்சுக்கு வந்து ஒரு பெரியவர்கிட்ட விசாரிக்கிறாரு. 4-5 பேர் ஒன்னா இருப்பாங்க, அவங்கள தெரியுமான்னு கேக்குறாரு. அந்த பெரியவரும் 4-5 பேர் சேர்ந்துதான் மீன் பிடிக்க போவாங்க, நீங்க சொல்றது யாருன்னு தெரியலன்னு சொல்றாரு. கடைசியா ஹீரோயினோட ஃப்ரெண்டை தூக்கிட்டு வர முடியலன்னு அந்த கும்பல் மனோஜ் கிட்ட சொல்றாங்க. இவர் தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரு. இதை கேட்டு இவரும் டென்ஷன் ஆகுறாரு. இப்ப அந்த கும்பலை சேர்ந்தவங்களும் அந்த பெரியவரும் அங்க இருக்காங்க. கவலைப்படாதீங்க, அடுத்த தடவை கரெக்டா பண்ணிடுறோம்னு அந்த கும்பலை சேர்ந்தவங்களும் சொல்றாங்க. இப்ப மனோஜும் சரி உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறி விடுறாரு. இப்ப மனோஜ் கிஷோர் கிட்ட அவன் இவங்க எல்லாரையும் பார்த்திருக்கான், இவங்களை உயிரோட விட்டா நான் மாட்டிக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அவங்களும் இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க.
இப்ப அந்த ஆட்களும் அவன் நம்மளை கொல்றதுக்கு முன்னாடி அவனை கொல்லணும்னு நினைச்சு மாறி மாறி சிக்னல் கொடுத்துக்கிறாங்க. இப்ப மனோஜும் ஆபரேஷன் பண்ற கத்தியை வச்சு எல்லாரையும் கொடூரமா கொலை பண்றாரு. இப்ப அந்த பெரியவரையும் கொலை பண்ண வராரு. நீங்க இதை பத்தி சொல்ல மாட்டீங்களேன்னு கேக்குறாரு. அவரும் நான் எதையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப ஹீரோ பீச்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு போட்டை பாக்குறாரு. அதுல ஒரு சிம்பிள் இருக்கு. இதே சிம்பிளை தான் ஒருத்தர் நெஞ்சில குத்திருப்பான். இந்த போட் யாரோடதுன்னு அங்க இருக்கிற பையன்கிட்ட கேக்குறாரு. இது என் மாமாவோட தான், வாங்க வீட்டை காமிக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். ஹீரோவும் அவரோட ஒய்ஃப் கிட்ட வந்து உங்க வீட்டுக்காரர் என்னோட ஃப்ரெண்டு தான், கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேக்குறாரு. அவங்களும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு தண்ணி குடுக்குறாங்க. இவரும் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வேலை செய்ய வெளியே போறாங்க. உள்ள ஏதாவது கிடைக்குமான்னு ஹீரோ தேடி பாக்குறாரு. அப்பதான் தங்கச்சியோட வாட்ச் கிடைக்குது. ஹீரோ தான் தங்கச்சிட்ட கொடுத்துருப்பாரு. இப்போ ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அங்க ஒரு பையன் அந்த பொண்ணு கிட்ட சென்ட் வேணுமான்னு கேக்குறான். அவங்களும் பணம் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போது சென்ட்டை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப டிவி நியூஸ் எல்லாத்துலயும் அந்த பொண்ணு காணாம போன விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இத ஹீரோவும் பாக்குறாரு. இப்ப ஹீரோ அந்த பொண்ணோட வீட்டுக்கு வெளியில இருந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. அப்பதான் ஒரு கான்ஸ்டபிள் டீ குடிக்க வெளியே வராரு. இப்ப ஹீரோவும் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அந்த பொண்ணு கடைக்கு போயிட்டு வரும்போது தூக்கிருக்காங்கன்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோயின் கிட்ட ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த பொண்ணோட வீட்டுக்கு போக சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போறாங்க. நேரா அந்த பொண்ணோட ரூமுக்கு போய் லேப்டாப்ல இருந்த அந்த பொண்ணோட போட்டோ எல்லாத்தையும் ஹீரோவுக்கு அனுப்புறாங்க. அதுல 2-3 போட்டோல ஒரு பெரியவர் பின்னாடி நிக்கிறது தெரிய வருது. கண்டிப்பா இந்த பொண்ணை அந்த பெரியவர் ஃபாலோ பண்ணிருக்காருன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஹீரோ அந்த பொண்ணு கடைசியா வந்த ஸ்டோருக்கு வராரு. அங்க இருக்கிறவர்கிட்ட ரிப்போர்ட்டர்னு சொல்லி சிசிடிவி செக் பண்றாரு. அப்பதான் ஒரு பையன் அந்த பொண்ணுகிட்ட சென்ட் விக்கிறத பாக்குறாரு. இப்ப அவங்கிட்ட வந்து விசாரிக்கிறாரு. அவனும் நடந்ததை சொல்றான். இவன் பூ விற்கிற வேலையை தான் பாத்துட்டு இருப்பான். அந்த பெரியவர் இவங்கிட்ட வந்து இந்த சென்டெல்லாம் வித்து கொடு, உனக்கு காசு தரேன்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் அவன் வாங்கியிருப்பான். இப்ப ஹீரோ அந்த பெரியவரோட போட்டோவை காமிச்சு இவரான்னு கேக்குறாரு. அந்த பையனும் பார்த்துட்டு ஆமான்னு சொல்றான். இப்ப அந்த 4 பேரை தேடி அவங்க வீட்டுக்கு வராரு. அங்க எல்லாரும் கூட்டமா இருக்காங்க. அப்பதான் அந்த 4 பேரும் காணாம போன விஷயம் தெரிய வருது. இப்ப கடைசியா கடத்தப்பட்ட பொண்ணு இறந்துட்டாங்கன்னு நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. இப்ப மனோஜ் கீழே இறங்கி வராரு. இந்த நியூஸை பார்த்த கிஷோரும் டென்ஷன் ஆகி இதுக்கு தான் வேணாம்னு சொன்னேன், தேவையில்லாம பிரச்சனை மாட்டிக்குவோம்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுன்னு மனோஜும் சொல்றாரு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. மனோஜ் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. அந்த பொண்ணை உயிரோட விடுற மாதிரி தான் பிளான் போட்டிருப்பாரு. ஆனா இவர் தம் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணோட உடம்புல அசைவு தெரியுது. இவரும் வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் இவங்க போதை மருந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிய வருது. இவகிட்ட என்னோட மருந்து வேலை செய்யாது, பாதி மயக்கத்துல இருந்திருக்கா, கண்டிப்பா என்னோட முகம் அவளுக்கு ஞாபகத்துல இருக்கும், அதனால இவளை கொண்டுதான் ஆகணும்னு சொல்றாரு. கிஷோரும் வேணாம்னு சொல்ல இப்ப அந்த பொண்ணு முழிச்சுக்கிறாங்க. உடனே மனோஜ் பக்கத்துல இருந்து ஒரு இரும்பு ராடு எடுத்து அந்த பொண்ணோட தலையில அடிக்கிறாரு. அவங்களும் மயக்கம் ஆயிடுறாங்க. இவளை கொண்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போட்டுன்னு மனோஜ் அந்த பெரியவர்கிட்ட சொல்றாரு. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. போலீஸ் மனோஜோட வீட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், உடனே வாங்கன்னு சொல்றாங்க. 1/2 மணி நேரத்துல வரேன்னு அவரும் சொல்றாரு. இப்ப போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு மனோஜ் பேட்டி கொடுக்குறாரு. கொடூரமா கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்றாரு. இத ஹீரோவும் ஹீரோயினும் டிவில பாக்குறாங்க. இப்ப ஹீரோவும் தான் கண்டுபிடிச்ச விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. ஒரே வகையான போதை மருந்து தான் எல்லா பொண்ணுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் என்ன பண்ணலாம்னு கேட்க முதல்ல அந்த பெரியவரை பிடிக்கணும்னு சொல்றாரு. அந்த பொண்ணு கடத்தப்பட்ட முதல் நாள் பர்ச்சேஸ் பண்ண ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. ஹீரோ அங்க வந்து சிசிடிவி செக் பண்றாரு. அதே பெரியவர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த நபரும் கார்ல கிளம்பி போறாரு. ஹீரோ அந்த காரோட டீடைல்ஸ பாக்குறாரு. அதுல ஒரு கால் டாக்ஸி கம்பெனி பேர் இருக்கு. ஹீரோவும் கூகுள் மேப்பை பாத்துக்கிட்டே அந்த இடத்துக்கு வராரு. அங்க வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. மனோஜ் தான் கதவை திறக்கிறாரு. சக்தி டிராவல்ஸான்னு கேட்க இது இல்ல பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. இப்ப ஹீரோ அவரை கூப்பிடுறாரு. நீங்க தானே அந்த பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்னு கேக்குறாரு. மனோஜும் ஆமான்னு சொல்றாரு. அந்த பொண்ணோட உடம்புல ஏதாவது போதை மருந்து இருந்துச்சான்னு கேக்குறாரு. வாங்க உட்காந்து பேசலாம்னு ஹீரோ உள்ள வர சொல்றாரு. மனோஜ் டீ ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிஷோர் வந்து இவனையும் கொலை பண்ண போறியான்னு கேக்குறாரு. ஆமான்னு மனோஜும் சொல்றாரு. இப்ப ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தாத்தாவை காணோம், கண்டுபிடிச்சு தாங்கன்னு அந்த பெரியவோட போட்டோவை கொடுக்குறாங்க. போலீஸும் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. அடுத்து இந்த விஷயத்த ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே நடந்து வராங்க. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த பெரியவர் வந்து ஒரு இறந்து போன பொண்ணோட உடலை தள்ளி விட்டுட்டு வேகமா கார்ல போறாரு. இத பார்த்து ஹீரோயின் அதிர்ச்சி ஆகுறாங்க. நடந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல உடனே அவரை ஃபாலோ பண்ண சொல்றாரு. ஹீரோயினும் அவரை ஃபாலோ பண்றாங்க. இப்ப மனோஜ் டீ கொடுக்க வராரு. அங்க ஹீரோவை காணோம். அந்த பெரியவர் கார்ல வந்துட்டு இருக்காரு. யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு மனோஜுக்கு போன் பண்ணி சொல்றாரு. மனோஜும் இந்த இடத்துக்கு வாங்கன்னு அந்த பெரியவர் கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் வந்துகிட்டு இருக்க இடத்த ஹீரோ கிட்ட சொல்றாங்க. சரி நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. இப்ப அந்த பெரியவரும் மனோஜ் சொன்ன இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ அவரோட காரை நோக்கி வேகமா வராரு. அப்போ ஒரு பெரிய கண்டெய்னர் அந்த பெரியவர் இருந்த கார் மேல விழுகுது. அவரும் அங்கேயே இறந்து போறாரு. ஹீரோவும் காரை நிப்பாட்டிடுறாரு. இத மனோஜ் தான் பண்ணிருப்பாரு. ஆனா ஹீரோக்கு யார் பண்ணாங்கன்னு தெரியல. இப்ப அந்த இடத்துல ஹீரோ தேடி பாக்குறாரு. ஒரு பேப்பர் கிடைக்குது. அது ஒரு கார் சர்வீஸ் சென்டரோட பில் தான். ஹீரோ அதை எடுத்து பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வராரு. இதை யாருக்கு கொடுத்தீங்கன்னு கேட்க டாக்டர் மனோஜுக்கு கொடுத்தேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ மனோஜோட வீட்டுக்கு வராரு. அங்க அவர் இல்ல. உள்ள போய் ஒவ்வொரு இடமா தேடி பாக்குறாரு. அப்பதான் ஒரு ரகசிய இடத்த கண்டுபிடிக்கிறாரு. நிறைய பேரை கெமிக்கல் மாதிரி ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காரு.
ஏன்னா அவங்களோட உடம்பு கெட்டு போகாம இருக்க. இப்ப அந்த 2 பேரும் வீட்டுக்குள்ள வராங்க. ஹீரோ விசில் அடிக்கிறாரு. சத்தம் கேட்டு இவங்களும் அங்க வராங்க. ஹீரோ அங்க ஸ்டைலா நிக்கிறாரு. 2 பேரும் இதை பார்த்து பயப்படுறாங்க. இப்ப மனோஜ் கிஷோரை பார்த்து பயப்படுறாரு. கிஷோரும் நான் சொன்னேன்ல இப்ப மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி பெல்ட் எடுத்து அடிக்கிறாரு. அப்பா அடிக்காதீங்கன்னு மனோஜ் சொல்றாரு. இப்ப ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. மனோஜ் சின்ன வயசா இருக்கும்போது அவரோட அப்பா பயங்கரமா அவரை அடிக்கிறாரு. தாத்தா வந்துதான் தடுக்கிறாரு. தாத்தா வேற யாரும் இல்ல, அந்த பெரியவர் தான். எதுக்காக அடிச்சிருப்பாருன்னா அங்க வேலை பாக்குற பொண்ணுகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருப்பான். இப்ப அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. நேரா பையன்கிட்ட வந்து என்னடா என் மேல கோவமா, நீ தப்பு பண்ற ஆனா அதை வெளியே தெரியாம பண்ணணும்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அடுத்து அம்மா பொண்ணு 2 பேரையும் மனோஜ் அடிச்சு கொலை பண்றான். பக்கத்துல அப்பாவும் இறந்து கிடக்குறாரு. அவரையும் கொலை பண்ணிருக்கான். ஆனா அப்பா இருக்கிற மாதிரி கற்பனையிலே வாழ்ந்திருப்பான். இப்ப தாத்தாவும் அங்க வந்து பையன் இறந்து கிடக்கிற பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு. ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்க அவனும் பயங்கரமா நடிச்சு இந்த 3 பேரும் போலீஸ்ல என்னை பத்தி புகார் கொடுக்க போனாங்க, எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்றான். தாத்தாவும் பேரனுக்காக அமைதியா இருக்காரு. போக போக தாத்தாவையே மிரட்டி இதை பண்ண சொல்லியிருப்பான். இப்ப அப்பாவும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போறாரு. இவனும் போகாதீங்கப்பான்னு கத்த ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோவும் மனோஜை பிடிச்சி எத்தனை பேர் இப்படி பண்ணிருப்பேன்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறாரு. மனோஜும் பயங்கரமா அடி வாங்குறான். ஒரு கட்டத்துல ஹீரோ மேல இருந்த லைட் செட்டை கீழே இழுத்து அவனோட கதையை முடிக்கிறாரு. இப்ப ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. உன்னோட தங்கச்சி தொந்தரவு பண்ண ஒருத்தன் வந்திருக்கான்னு சொல்றாங்க. ஹீரோவுக்கும் ஒன்னும் புரியாம வேகமா வீட்டுக்கு வராரு. அப்பதான் தங்கச்சி கர்ப்பமா இருக்கிற விஷயம் கேட்டு ஹீரோ சந்தோஷப்படுறாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.